ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதில் டெக் வியூ எடுக்க வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைட் செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்துருக்கேன். ஸோ ரிபப்ளிக் சேல் சொல்லியிருப்பேன். ஸோ ரிபப்ளிக் சேல் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா அவைலபிள் இருக்குது. ஸோ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 30 to 40% போட்டுருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல எப்படி இது பாசிபிளாக ஆகும்னு சொல்லிட்டு. ரிபப்ளிக் சேல்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்கேம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ லேப்டாப் ஆகட்டும், மொபைல் ஆகட்டும், கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும், ஏதாவது ஹோம் அப்ளையன்சஸ்ஸு எது வாங்குறது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஒரிஜினல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் சில லேப்டாப்லாம் பார்த்தேன், ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் ஸ்லைட்லாம் போட்டு விட்றேன் பாருங்கள். டெல்லில் பார்த்தேன், ஹெச்பியில் பார்த்தேன், ஆசூஸில் பார்த்தேன், லெனோவா பார்த்தேன், எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன். பட் ஆனால் எல்லாமே ப்ரைஸ் வந்து சும்மா எக்கு தப்பாக போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ அதாவது 89,000 போட்டுட்டு அடிச்சுட்டு 60,000 75,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பாசிபிள்னு தெரியல. 10 to 15,000 வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ரிபப்ளிக் சேலில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஒரிஜினல் வெப்சைட்டில் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதேமாரி மொபைலில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து சாம்சங் S25 அல்ட்ரா, அதாவது ப்ரீ புக்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த செல்லி நீங்கள் சாம்சங் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா S25 வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஹை பட்ஜெட்டில் வச்சுருக்கீங்க, நிறையா நீங்கள் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா விளாகினுக்கு அது நல்லா இருக்குது. ஸோ ஏஏ ஃபியூச்சரோடு வருது, ஸ்டிக்கும் இருக்குது, அதில் பென்னும் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃபியூச்சர் இருக்குது. ஐஃபோனு 15 தாண்டி 16 17 போனால் கூட நம்ம சாம்சங் தலைவன் தான் வேறு லெவல் பண்ணிருக்கான். ஏன்னா 100Hz ஜூம் வந்து நல்லா இருக்குது அந்த கேமராவில். சாம்சங்கில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபீச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஐஃபோன்லேயும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது மோட்டோவும் நல்லா ரீசனபிளான, அதாவது ஒரு 10 to 15Kக்கு நீங்கள் மொபைல் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மோட்டோ, அதுக்கப்புறம் ரெட்மி கூட நல்லாயிருக்கு, ரியல்மி நல்லாயிருக்கு, விவோவில் வந்து நல்லா கேமரா நல்லாயிருக்கு. விவோ, ரியல்மி, நிறையா கம்பெனி இருக்குது. ஸோ ரியல்மி இருக்குது, ரெட்மி இருக்குது, நிறையா இருக்குது. அதேமாரி நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸில் ஸ்பெக்கு வச்சு நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாரி இருக்கும். ஏன்னா CPU கேபினெட் வந்து தனித்தனியாக இருக்குது, நீங்கள் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா i5லேருந்து i7 i9 அப்படின்னு போயிடுச்சு. AMDலேயும் Ryzen 7 9 அடுத்தது போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் GPU தலைவன் வந்து இப்போ 5090 லேட்டஸ்ட்டாக ஒரு கெட் ஃபோர்ஸ் NVIDIA போட்டிருக்காரு. அது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ அதுதான் ரேட்டு அதிகம் இருக்குது. இப்போ நீங்கள் பிசி பில்ட் பண்ணுற காசுக்கு வந்து அது கிராஃபிக்ஸ் கார்டு மட்டுமே நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்துமே 60 to 70,000 கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ GPU வந்து நீங்கள் அதிகமாக இப்போது ஹார்ட் கோடராக கேமர்ஸ் அண்டு எடிட்டர்ஸ் வந்து அந்த பிளெண்டர் ரெண்டர்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெக் வந்து கண்டிப்பாக தேவை. பிகாஸ் 32 GB நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போட்டிங்கன்னா ஒரு லேகுமே ஆகாது. ஸோ ரெண்டர் இல்லைனா டப்புன்னு ஆகிடும். நல்லா கிராஃபிக்ஸ் டிசைனருக்கு மட்டும் அது நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அது வந்து நிறையா பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறையா பெரிய ஹை ஸ்பெசிஃபிகேஷன் சிஸ்டம் மட்டும்தான் பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மொபைல் சொல்லியாச்சு, லேப்டாப் சொல்லியாச்சு, கம்ப்யூட்டர் சொல்லியாச்சு. ஹோம் அப்ளையன்சஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. பட் ஆனால் நிறையா டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸும் இருக்குது, நான் பார்த்தேன். டிவியில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. 32 inches நிறையா இன்ச்சஸ்லாம் இருக்குது. இன்ச்சஸில் வந்து ஒரு டிவிக்கும் ஒரு ரேட்டை போட்டு 30% ஆஃபர் 40% ஆஃபர்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் அது என்னன்னு தெரியல. ஸோ நான் டிவியில் வந்து நிறையா பார்க்கல. டிவியில் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் ஒரிஜினல் வெப்சைட், அதாவது அந்த கம்பெனியோட ஒரிஜினல் வெப்சைட்டை போய் பார்த்துட்டு ஓகே இதுதான் அந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ டிவிலையும் போய் பார்த்தீங்கன்னா அதேமாரி மொபைல் அக்சசரிஸும் நல்லா அது கொஞ்சம் நம்பி வாங்கலாம். ஏன்னா பிகாஸ் கவர்லாம் கொஞ்சம் ஒரு 600 to 700 இருக்கும். அது கொஞ்சம் கம்பெனி ஒரு 300 400 தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்பாடும் நல்லாயிருக்கு, ஹெட்செட்டும் பார்த்தேன், ஹெட்செட்டும் நல்லாயிருக்கு, ஒயர்லெஸ் பார்த்தேன், ஒயர்லெஸ்ஸும் ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்பி வாங்கலாம். இதுமாதிரி பெரிய ப்ராடக்ட் வாங்கக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரிபப்ளிக் சேலில் வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க பார்க்குறேன். ஏனென்றால் இப்போது 26 வரை அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஆல்ரெடி முடிச்சுட்டுப்பாங்க. பட் ஆனால் சில ப்ராடக்ட்ஸ் இன்னும் நாளைக்கு வரைக்குமே ஆஃபர் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன்.
26 வரைக்குமே இப்போது இந்த சேல் வந்து லைவில் இருக்குன்னா ரிபப்ளிக்காக அவங்களுக்கு தனியாக ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து 26 வரைக்கும் ஆஃபரில் இருந்தே ஆகணும் இருக்கும். ஸோ இருக்கக்குள்ளே நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. இதுக்கப்புறம் இதேமாரி வீடியோ நான் இப்போது லைட்டில் வச்சு எடுக்கல மாரி பார்க்குறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நல்லா ஒரு கேமரா குவாலிட்டிக்கு ஏற்றி அப்படியே வச்சுருக்கேன். ஸோ நான் வெள்ளையாக தெரியுறேன்னு அதுக்காக இல்லை. ஸோ இப்போ பாருங்கள் கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் அப்படி கையை வச்சேன்னா கை கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதேமாரி இப்போ நான் கை இப்படி வைக்கிறேன்னா கை கரெக்டாக எடுக்குது. ஸோ நல்லா இருக்குது. இந்த லைட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதாவது ரூம் லைட்டோட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லைட்டு போடக்குள்ள இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபோக்கஸோட லைட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக எடுக்குது. சாதாரணமாக மொபைல் ஃபோனில் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ குவாலிட்டி மட்டும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு லைட்டு வந்து ஒரு கேமரா மாற்றி அதுமாரி மாறுது. ஸோ நீங்களையும் இப்போ கேமரா நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்டு தெரிஞ்சிங்கன்னா லைட்டிங் செட்டப் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைட்டிங் நல்லா பேக்ரவுண்டில் இல்லை ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா அது இமேஜ் வந்து ஃபோக்கஸாக பண்ணி காட்டும். இப்போ பாருங்கள், ஓகே. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதேமாரி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுமாரி நிறையா ஜாலியான கண்டென்ட்லாம் நிறையா உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ சத்யா அருண் விலாஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், பாய்.